இந்தியாவில் 10 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு பொதுவான நோய் நிலைமை காரணமாக வாகன சாரதிகள் பெரும் தொகையை அபராதமாக செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மூட்டுக்களில் கடும் வலி, வீக்கம் மற்றும் தசை பலவீனம் போன்றவற்றை ஏற்படுத்தும் இந்த ஆர்த்ரைட்டிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பிலேயே DVLA இந்த விதிமுறையை அறிவித்துள்ளது. இதில் எலும்பு மூட்டுவாதம் மற்றும் முடக்குவாதம் என 2 வகைகள் காணப்படுகின்றன. கடுமையான மூட்டுவலி உள்ள ஒருவர் வாகனத்தை செலுத்தும் போது அவசர காலங்களில் வாகனத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்படலாம். இது வீதி விபத்துகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகின்றது. நீங்கள் வாகனத்தை செலுத்துவதற்கு ஏதேனும் விசேட கட்டுப்பாட்டு கருவிகளை பயன்படுத்துபவர் என்றால் அது குறித்து DVLA-க்கு தெரியப்படுத்த வேண்டும். இதற்காக ஜீவன் படிவத்தை பூர்த்தி செய்து DVLA முகவரிக்கு அனுப்ப வேண்டும். உங்கள் மூட்டுவாதம் வாகனம் ஓட்டுவதை பாதிக்குமா என்பதில் சந்தேகம் இருந்தால் கட்டாயம் உங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற வேண்டும். ஆர்த்ரைட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது வசதிக்காக ஆட்டோமேட்டிக் ரக வாகனங்களை பயன்படுத்தலாம் என பரிந்துரைக்கப்படுகின்றது. அத்துடன் கழுத்துக்கான சப்போர்ட், விசேடமான ஷீட் குஷன்கள் போன்ற வசதிகளை செய்து கொள்வதன் மூலம் சிரமத்தை குறைக்கலாம். இந்த நோய் நிலைமை உள்ளவர்கள் வாகனங்களை இலகுவாக நிறுத்துவதற்கு ப்ளூ பேட்ஜ் அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் மோட்டபிலிட்டி திட்டத்தின் கீழ் சலுகைகளை பெறவும் வாய்ப்புள்ளது. உங்கள் உடல்நிலை வாகனம் ஓட்டுவதை பாதிக்கும் என்று தெரிந்தும் அதனை DVLA-க்கு தெரிவிக்காமல் மறைத்தால் 1000 பவுண்ட் வரை அபராதம் விதிக்கப்படலாம். மேலும் இந்த நிலைமையினால் ஏதேனும் விபத்துக்கள் ஏற்பட்டால் நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கும் முகம் கொடுக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.